ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது தமிழ் வருஷங்களில் பார்த்தலையானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தலையானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கான். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார். சனி, செவ்வாய், இந்த புதன், இந்த 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தலையானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போது 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026 அப்போது அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போது ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி விழா, அதாவது சிம்மம் அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்திங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தணியக்கூடும், ரொம்பவுமே தணியக்கூடும். இதில் பார்த்தலையானால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும்.
அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300 350 400 ரூபா பர் கிராமுக்கு கொண்டு போயிடுவா வந்துடும். இப்போ பார்த்தோன்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்மந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி உழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷபராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்குண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்கள், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிக்கு அதிபதி செவ்வாய், ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு விசேஷம். ஏன்னா ராசியின் அதிபதி 5, 9 இருந்தார்னா கவலைப்படவே தேவையில்லை. எல்லா விதமான வெற்றிகளும் வரும். மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது 1, 5, 9 சேர்ந்திருக்கிறது மகாலட்சுமி யோகத்தை குறிக்கிறது. 5ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இவ்வளோ நாளாக சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல இருந்தார். அதனால் மிகப்பெரிய அலைச்சல், தொல்லைகள், மனக்குழப்பங்கள், உடல் நலத்தில் பின்னடைவு இதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த வருஷம் பராபவ வருஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். அதாவது 4ஆம் இடத்துல இருந்ததை விட 5ஆம் இடத்தில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். அதனால் 5ஆம் இடம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு இடமா அப்படின்னா அப்படி கிடையாது. 5ஆம் இடம்ன்றதும் வந்து ஓரளவு
அதாவது கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய இடம் 4ஆம் இடத்தை விட 5ஆம் இடம் நல்லபடியாக இருக்கும். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பகவான் மாறினார்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கொடுப்பார். மே மாத கடைசியிலேருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு, ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடிய வாக்கியம் ஜோதிடம். அதனால் 9ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணம் உண்டு. படிப்புக்காக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி. இவ்வளோ நாளாக மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். என்னடா இது எப்படி ஆக போகிறது? ஏன்னா குரு பகவானும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இந்த மே மாத கடைசி வரலும் 26 வரலும் பார்த்தாலும் குரு பகவான் மறைஞ்சிருக்கார். 8ஆம் இடத்துல போயிருக்கார். 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும் பொழுது பணத்தை கொடுப்பார், செலவுகளை அதிகமாக கொடுப்பார், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் கொடுப்பார். உடல் இருந்தாலும் மனசுக்குள்ளே குழந்தைகளை பற்றி ஒரு யோசனைகள் மனசுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அது எந்த அளவு வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெற்றிகள் தடைப்படும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் போகிறதுனால அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது. அதனால் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு ஏற்றம் வரணும் அப்படின்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுந்ததுன்னா அது மிகப்பெரிய ஏற்றம். ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பார்வையும் அது மே மாத கடைசிக்கு மேலே விழுறதுனால அந்த காலகட்டம் வரலும் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்காது. அதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தலையானால் புதிய கடன் அமையும். இந்த வருஷம் பார்த்தோன்னா புதிய கடன் வரும். புதுசாக நீங்கள் பார்த்தோன்னா குழந்தைகளுக்குன்னு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தோன்னா 11ஆம் மாதம் நவம்பரில் ராகு கேத்து பயிற்சி வேறு வருது. 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்துல கேத்து பகவான் போகிறார். 3ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது பார்த்தோன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றி. இருந்தாலும் இளைய சகோதர சகோதரிகளோடு சில மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்பொழுது உயிர்காரகத்தை கெடுத்து பொருள்காரகத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு, எந்த முயற்சி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். ஆனால் இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். 9ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தந்தையின் சொத்துக்கள் வர்றது கொஞ்சம் சிரமப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வர்றதும் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் மாறுதல்கள் ஏற்படும். 10ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார் 10ஆம் மாதத்துக்கு மேலே. அதனால் 10 அக்டோபருக்கு மேலே போகிறார். அதனால் தொழில்களில் மாறுதல்கள் ஏற்படும். இருந்தாலும் பார்த்தலைன்னா உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டம் எல்லாமே இந்த வருஷத்தில் இருக்கவே இருக்காது. பராபவ வருஷம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வருஷமாக அமையும். மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்கக்கூடியது. உடல் நலத்தில் நல்ல ஒரு சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். அது தவிர முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராகு கேதுவின் பயிற்சியும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ராகு 3ஆம் இடத்துல போய் இருந்து மகர ராகுவாக வேறு போய் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி. மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். மைனிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பண வரவு. மெடிக்கல் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அதுவும் மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றங்கள், மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்றே ஒன்று தான், போய் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்கும். அதை தவிர துர்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை வழக்கு போடுவோம். இது ரெண்டும் பண்ணிகிட்டே வாங்கும். இந்த வருஷம் பாருங்கள், உங்களுக்கு பெரிய மாறுதல்களை கொடுக்கும். மனசில் உங்களுக்கு ஏற்பட்ட மாறுதல்கள் உங்களுக்கு ஏற்பட்ட வடுக்களை எல்லாம் தாண்டி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ வருஷம் அமைப்போகிறது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள்.
பராபவ வருஷம் 14/4/2026 இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கான். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார். சனி, செவ்வாய், இந்த புதன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்கு. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறார். எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில். குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் 26/5/2026. அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இதில் வந்து பார்த்தாலேயானால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அதை தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300, 350, 400 ரூபாய் பர் கிராமுக்கு கொண்டு வந்துடும்.
இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும், இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா, மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷப ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்திலையும் 4ஆம் பாதம் ஒன்றுத்திலையும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த வருஷம் பராபவ வருஷம் வந்து பார்த்தலையானால் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே இருக்குது. அதாவது 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு மற்றும் சந்திரன் இருக்குது. மனசு வந்து ரொம்ப அலபாஞ்சு போகும். எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணணும், எல்லா விஷயத்திலும் வந்து வெற்றி கொண்டாடணும் அப்படின்ற மாதிரியான மனசு இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் சிறிது பின்னடைவு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் வெளியூர், வெளிமாநிலம் சென்று போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடங்கள், முயற்சிகளில் தடங்கள் இருக்கும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேத்துவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால பேச்சில் வந்து நீங்கள் சொல்லக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இந்த பராபவ வருஷத்தில்
9ஆம் இடத்துலையே இருக்கார். இந்த வருஷம் மொத்தமே பார்த்தேன்னா 9ஆம் இடத்துலையே இருக்கார். அதனால் தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு மனக்லேசங்கள் மனக்குழப்பங்கள் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர தந்தையின் சொத்துக்களில் பிரச்சனை இருக்கும். சொத்துக்கள் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்கள் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு பார்த்தேனால் குரு பகவான் 5ஆம் மாதம், அதாவது 26/5/2026 உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால தீர்க்கமான சிந்தனை இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும். எல்லா விஷயத்திலையும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். பேச்சுக்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்களில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண யோகம் அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் ராகுவும் கேத்துவும் 11ஆம் மாதம் மாறுறா. அதாவது உங்களுடைய ராசிக்கே கேத்து வரார், சப்தமத்தில் ராகு இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு தெரியும். அதாவது 11ஆம் மாதத்துக்கு மேலே உடல்நிலையில் சற்று பின்னடைவு தெரியும். அதை தவிர எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். 2ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய பேச்சின் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்த்தாலேனா வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது. இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு இப்போது பார்க்கும்பொழுது 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியன் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு திடீர் பண யோகம், வெற்றிகரமான யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த பராபவ வருஷம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷம். என்ன ஏற்றம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இவ்வளோ நாள் அஷ்டமத்து சனி இருந்தது. இந்த வருஷத்தில் அஷ்டமத்து சனி இல்லாமல் 9ஆம் இடத்துல சனி இருக்குது. அதனால் பிரச்சனைகள் நிச்சயமாக படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்று கம்மி. வெளிநாடு போய் படிக்கக்கூடியவர்களுக்கு, படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு சிறு சிறு தடங்கள் வரும். ஆனால் தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் கவனமாக இருக்கும். ஏன்னா பேச்சில் 2ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பேச்சின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண வரவு வரும். மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். வேலை மூலியமாக ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் திருமண காலம் கைகூடும். திருமணத்துக்கு ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு ரெசிடென்ட் விசா, அந்த மாதிரி பெர்மனன்ட் விசா, பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது, அதாவது 5ஆம் மாதத்துக்கு மேலே வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது படிப்புக்குன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலை சிறிது பின்னடைவை கண்டு காணக்கூடிய வாய்ப்பு. தாயினுடைய உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் அதுவும் வண்டி வாகனங்கள் ஓட்டுபவர்கள், அதிவேகமாக இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதாவது துரித உணவகம் அந்த சப்ளை பண்ணுறவங்க, துரித உணவகம் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இதை தவிர தண்ணீர், பால் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் சந்திரமௌலீஸ்வரரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர குரு பகவானுக்கு உண்டான மூக்கு கடலை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பிரசாதமாக கொடுக்க சொல்லுவோம், உங்களால் முடிஞ்சதுன்னா. இது 12 வந்தாலேயானால் கண்டிப்பாக குருவின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான தடங்களும் நிச்சயமாக யோகங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது.
விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தேனால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் இந்த புதன் இந்த 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தேனால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள் இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போ 5/7/2026 அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026 அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தேனால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தேனால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தேனால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி வீடு, அதாவது சிம்மம் அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இதில் பார்த்தேனால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அதை தவிர வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300, 350, 400 ரூபாய் பர் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும்
டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா ரிஷபராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன் இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ராசிநாதன் சப்தமத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கார். மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கும். சனியோடு சேர்ந்த புதன் வேற, செவ்வாயோடு சேர்ந்த புதன் வேற. மனசுக்குள்ளே வந்து என்னடா இது, எல்லா முயற்சிகளும் ரொம்ப மனசில் இதுவாக இருக்கே, எடுத்த காரியங்கள் எல்லாமே பின்னடைவு ஆறுதே, நம்ம என்ன இவ்வளோ யோசித்தோம் இவ்வளோ தான் வருது, இது வந்து சரிப்பட்டு வருமா வராதா, மனசுக்குள்ளே ரொம்பவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும். அதன் முடிவு வருமா வராதான்னு வந்து கீப்பிங் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு மாதிரி இருக்கும். ஆனால் கன்னியா ராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் இந்த வருஷம் பராபவ வருஷத்தில் ரொம்ப பெரிய ஏற்றங்கள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். அதாவது தனகாரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. அவருடைய காரகத்துவமே வந்து தனம், அதை தவிர புத்திர காரகம், இந்த 2 இருக்குது.
பணம்னு வந்து குருவின் மூலியமாகத்தான் வரும். அதனால் குரு பகவானே லாபத்தில் போய் உட்கார்றார். அதனால் அபரிமிதமான பணத்தை பார்க்க போகிறீங்க. மே மாதத்துக்கு மேலே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்க போகிற காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார் குரு. அதனால் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. சமசப்தமத்தில் சனி இருக்கார். உங்களுக்கு கண்டக சனி, அதாவது சமசப்தமத்தில் சனி இருக்கும் பொழுது குருவினுடைய பார்வையும் இருக்குது. உங்களுடைய தசாபுக்தி நல்லபடியாக ஏற்றத்தோடு இருந்ததே ஆனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அமைஞ்சே தீரும். இந்த வருஷம் நிச்சயமாக கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு கவலைப்படவே தேவையில்லை. இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த வரன் எல்லாத்துல ஏதாவது ஒரு வரன் நிச்சயமாக நல்லபடியாக செட்டில் ஆகும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் வந்தே தீரும். அதை தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதாவது பண வரவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் வந்து கொஞ்சம் வந்து பணம் வந்ததுனாலும் அது எப்படி போகிறது, செலவு இருக்குமா, வேலையில் வந்து நல்ல ஒரு உயர்வு இருக்குமா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். கொஞ்சம் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எடுத்தது எல்லாமே நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதுக்கு மேலே பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். என்ன சார் 5ஆம் இடத்துல போய் ராகு இருக்கிறத எப்படி சொல்கிறீங்கன்னா குருவின் பார்வையில் ராகு இருக்க போகிறார். அதை தவிர பார்த்தாலேயானால் குரு ராகுவும் கேத்துவும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது 11ஆம் இடத்துல கேத்து போவான். உங்களுடைய சொந்த ஊர் கோவில், அதாவது மூதாதையர்கள் வணங்கிய கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பார். அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். மூதாதையர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, எல்லை கோவிலில் உங்கள் ஊரினுடைய சொந்த ஊரினுடைய எல்லை கோவில் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, திடீர் பண யோகம், குழந்தைகளால் பெருமை வரக்கூடிய யோகம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், இது எல்லாமே வந்து சேரும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். மொத்தத்தில் பார்த்தோம்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம். மே மாதத்துக்கு மேலே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். எல்லா விஷயத்திலும் மிக மிக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும். திருமண பாக்கியம் உண்டு. நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு தொல்லைகள் வரும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான மூலதனம் போடாமல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். மூலதனம் போகும்போது கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லக்கூடிய அதிகமான கால்குலேஷனை வச்சுட்டு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேத்து பகவான் போகிறார். 11ல் கேத்து போகும்போது அந்த காலகட்டத்தில் சொற்ப லாபங்கள் தான் வரும். 11ஆம் மாதத்துக்கு மேலே சொற்ப லாபங்கள் வரும். 12ஆம் இடத்துல குரு பகவானும் வந்துடுறார். உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப், அதை தவிர வந்து க்ரீன் கார்டு இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறவர்களுக்கெல்லாம் 11ஆம் மாதத்துக்கு மேலே டெஃபினட்டாக கிளியர் ஆகி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்திலையும் வின் பண்ணக்கூடிய, நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. அதுவும் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதை தவிர வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுவும் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதில் இருக்கிறவங்க, ப்ரெஸ் பர்சன்ஸு, ஃபோட்டோகிராஃபி, அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அந்த பாட்டு, அதாவது இந்த வாய்ப்பாட்டு இல்லாமல் இந்த மூங்கில் மூலியமாக இருக்கக்கூடிய புல்லாங்குழல், அந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் அதெல்லாம் வந்து வாசிக்கிறவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருஷத்தில் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போட்டு வாங்க. நரசிம்மர் கோவிலுக்கு போட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக ஒரு துளசி மாலையை போட்டுட்டு பானக நைவேத்தியம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள்.
பராபவ வருஷம் 14/4/2026 இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் இந்த புதன் இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்கு. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போ 5/7/2026 அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் 26/5/2026. அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி வீடு, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இதில் வந்து பார்த்தாலேயானால் இந்த இது அரேபியன் சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300 350 400 ரூபாய் பர் கிராமுக்கு கொண்டு போடுவா வந்துடும்.
இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா ரிஷப ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருக்கிற. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் ராகு கேத்துக்குள்ளே எல்லா விஷயங்களும் வருது. உங்களுடைய ராசிநாதனும் 12ல் போயிருக்கார். இதனால் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே ஒரு மாதத்துக்கு பார்த்தோன்னா சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பேச்சின் மூலியமாக வெற்றிகளை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குரு பகவானுடைய மாற்றம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போது? மே மாதம். என்ன சார் இது 3ஆம் இடத்துல குரு போனால் அந்தளவு விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாளே சார், நீங்கள் மட்டும் எப்படி சொல்கிறீங்கன்னா, அவருடைய பார்வை பார்த்தாலும் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அவருடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண காலகட்டமாக அமையும். அதுவும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய
அதாவது உங்களுடைய தசாபுக்தி அந்தரமும் வந்து அதுக்கு ஒத்துழைச்சதே ஆனால் கோச்சார பிரகாரம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 9ஆம் இடத்துல போகிறார். 9ஆம் இடத்துல போய் ராகு பகவான் போகிறாரு சார். 9ஆம் இடத்துல ராகு பகவான் போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காம போக மாட்டார். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது மகரத்தில் போய் உட்கார்றார். அதுவும் வந்து சுக்கிரன் சனி புதனுடைய எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி ராகுவுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது சுக்கிரனுடைய அணியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராகுவை பொறுத்தவரையிலும் மகரத்தில் இருக்கும்பொழுது பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிப்புக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை திடீரென்று ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். உங்களை பொறுத்தவரையிலும் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 3ஆம் இடத்துல வந்து கேது பகவான் வரப்போகிறார். அதாவது 11ஆம் மாதத்துக்கு மேலே சிறு சிறு தடங்கல்கள் இருக்கும். ஆனால் முயற்சிகள் ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக, அது தவிர வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தது. ஆனால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக ஏன்னா 3ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்து படிப்பினையை கொடுக்கும். அது ஒரு பெரிய வெற்றியை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக. தவிர பார்த்தோம்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒருத்தரே போகும். 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய, பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. 2வது திருமணத்துக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். முயற்சிகள் விடாமுயற்சிகள் இருந்ததுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் மாதத்துக்கு மேலே தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோட வந்து தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஏற்றம் பொற்காலமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ராசிநாதன் 12ஆம் இடத்துல இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குருவின் பார்வை 7ஆம் இடத்துல உழறதுனால, அதோட பார்த்தோம்னா குருவின் பார்வை 9ஆம் இடம் 11ஆம் இடத்துலையும் உழறதுனால வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர ராகுவினுடைய மாற்றமும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2, 5 அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா புதன் நீச்சப்பட்டாலும் சரி மறைந்திருந்தாலும் சரி அபரிமிதமான கல்வியை கொடுப்பார். அவர் 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போனால் அதனால் வந்து மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தால் குருவினுடைய பார்வை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, சில இடத்துல பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் வந்து குருவுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்சு பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா மூக்கு கடலை மாலை வந்து தட்சிணாமூர்த்திக்கு போட்டு வாங்க. குரு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நிச்சயமாக மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.